ஓம் ஸ்ரீ நரநாராயணமூர்த்தயே நமஹ. நம்ம 16வது தசகம் 9 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதில் ஸ்வயம்புவ மனுவுடைய வம்சாவளி வர்றது, அதை நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். ஸ்வயம்புவ மனு சதரூபையை கல்யாணம் பண்ணிட்டார். அவளுக்கு 4 குழந்தைகள், ஆகுதி, தேவஹூதி, பிரியவிருத்தன், உத்தானபாதன். இதில் ஆகுதியை ருச்சி அப்படின்றவருக்கு கொடுத்தார். அதில் பிறந்தவர் தான் யக்ஞாவதாரம். தேவஹூதியை கர்தமர் கல்யாணம் பண்ணிட்டார். அதில் பிறந்தவர் தான் கபிலர். கபிலரோடு சேர்த்து 10 பெண்கள் தேவஹூதிக்கு. இதில் பிரியவிருத்தன் அக்னி தீரன் அப்படின்றவருக்கு குழந்தை பிறந்தது. உத்தானபாதனுக்கு பிறந்தவர் தான் துருவன். நம்ம துருவ சரித்திரம் அடுத்து பார்க்க போகிறோம். இப்படி துருவன் உத்தானபாதனுக்கு பிறக்கிறார். அதாவது ஸ்வயம்புவ மனுவுடைய 4வது குழந்தை உத்தானபாதனுக்கு தான் துருவன் பிறக்கிறார். இதில் பிரசூதி அப்படின்றவங்களும் ஸ்வயம்புவ மனுவனுடைய ஒரு குழந்தை. அப்போ பிரசூதியை தான் தக்ஷனுக்கு கொடுக்குறாங்க. கொடுக்கும் பொழுது அவளுக்கு 13 பெண்கள். 13 பெண்களை தர்மர் கல்யாணம் பண்ணிக்கிறார். ஸ்வாஹா, ஸ்வதா, சதி. ஸ்வாஹா அக்னி தேவனுக்கு கொடுக்குறார். ஸ்வதா பித்ருக்களுக்கு கொடுக்குறார். சதி தேவி, அதாவது பார்வதி தேவியை சிவன் பண்ணிக்கிறார். 13 பெண்களை அந்த தர்மருக்கு கொடுத்துட்றார் தக்ஷ பிரஜாபதி. இதுதான் ஸ்வயம்புவ மனுவனுடைய வம்சாவளி. அடுத்து 10வது ஸ்லோகம். கிருத்தே சமர்த்திதமக சது கிருத்த சீர்ஷோ தேவ பிரசாதிதஹராதத லப்த ஜீவஹ த்வத்பூரித கிருதுவர புனராபசாந்திம் சத்வம் பிரசாந்திகர பாஹி மருத்புரேஷ. மருத்புரேஷன்னா நம்ம முன்னையே பார்த்தோம். குருவாயூரப்பனுக்கு ஒரு நாமம் மருத்புரேஷர். வாதாள ஈசர்னு வரும், மருத்புரேசர்னு வரும். இதில் பல நாமங்கள் குருவாயூரப்பனுக்கு வருது. இப்போ இதில் சதி தேவி அவமதிக்கப்பட்டாங்க அவங்களுடைய அப்பாவால், தக்ஷனால். அப்போ அவமதிக்கப்படும் பொழுது யாகசாலையில் உடலை அவங்க கொடுத்துட்றாங்க அக்னியில். அடுத்து பரமசிவன் கோபம் உண்டு, யாகத்தை அழிச்சிட்டு தக்ஷனையும் கொண்டுடுறார். அப்போ தேவர்களால் துதிக்கப்பட்ட சிவனுடைய அருளால் மீண்டும் பழைச்சி உம்முடைய அருளால் யாகமும் பூர்த்தியாகி தக்ஷனுக்கு சாந்தி கிடைக்கிறது. எல்லாருக்கும் அப்படி சாந்தி அடிக்கிற குருவாயூரப்பா, அப்படிப்பட்ட நீர் என்னை காப்பாற்றும்னு இந்த இடத்துல சதி தேவியினுடைய தக்ஷயாக சரித்திரத்தை சொல்லி குருவாயூரப்பனையும் வேண்டிண்டு இந்த சரித்திரத்தை முடிக்கிறார் பட்டத்திரி. இதில் தக்ஷயாகம் யஜ்ஞம்ன்றது எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, தக்ஷன் செஞ்சது போல் அகங்காரத்தோட பிறரை அவமதித்து செய்கிற யஜ்ஞம் ஆப்டது நல்ல பலனை தராது அப்படின்றதுக்கு தக்ஷயாகம் ஒரு அடையாளம், ஒரு எடுத்துக்காட்டு. இதோட நம்ம 16வது தசகத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீ நரநாராயணாய நமஹ. நாராயண குரு அகில குரு பகவன் நமஸ்தே. அடுத்து 17வது தசகம் துருவ சரித்திரம். துருவன் நம்ம சொல்லியிருக்கோம், நிறைய தர நம்ம கேள்விப்பட்டிருப்போம். துருவனை போல ஒரு பக்திமான நம்மளால் பார்க்கவே முடியாது. அவர் யாருக்கு பிறந்தார்? உத்தானபாதனுக்கும் சுருச்சின்ற அவருடைய இளைய மனைவிக்கும் பிறந்தார். ஸ்வயம்புவ மனுவனுடைய புத்திரன் உத்தானபாதன். உத்தானபாதனுக்கும் சுருச்சிக்கும் பிறந்தவர் தான் இந்த துருவன். துருவன் தான் நட்சத்திரமாக மண்டலங்களோட போய் சேர்ந்தவர். அப்படி சுவாமியால் அனுகிரகிக்கப்பட்டவர். இதில் முதல் ஸ்லோகம். உத்தானபாதன் நிருபதேர் மனுநந்தனஸ்ய ஜாயா பபூவ சுருச்சிர் நிதராம் அபீஷ்டா அன்யா சுனீதிரிதி பர்த்துர் அநாத்ருதா சா துவாமேவ நித்ய மகதேச்சரணம் கதாபூத். அப்போது உத்தானபாத நிருபதேர் மனுநந்தனஸ்ய அப்படிங்கிறார். நந்தனன்னு குழந்தை. அப்போது ஸ்வயம்புவ மனுவின் புத்திரனான உத்தானபாத மன்னனுக்கு சுருச்சின்ற இளைய மனைவி மூலமாக ரொம்ப ஒரு பிரியமாக இருந்தார். சுனுத்தின்றவ மற்றொரு மனைவியாக இருந்தால் அவள் தான் மூத்தவள். ஆனால் கணவனால் அவள் ஆதரிக்கப்படாமல் இருந்தால், வேறு கதி இல்லாத போது அவள் எப்பயுமே உண்மையே சரணடைஞ்சவளாக இருந்தா இல்லையா அந்த சுனுத்தி ஆகப்பட்டவ. அப்படி தெய்வத்தை தானே, ஏன்னா அவளை கணவனால் அவள் சந்தோஷப்படுத்தப்படலை. அப்போ சுருச்சிக்கு தான் அங்கே மரியாதை இருந்தது, சுனித்திக்கு அங்கே பிரியம் இருக்கலை, கிடைக்கலை. அப்போ அவள் உண்மையே நினச்சிட்டு இருந்தா இல்லையா அப்படின்றது இந்த முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதில் 17வது தசகத்தில் நம்ம முதல் ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓம் ஸ்ரீ
ஹரயே நமஹ.